வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். ஸோ இது நம்ம சேனலுடைய 100வது வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். தேவநேய பாவனர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஏரியா இவர். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் உள்ள சட்ட திருத்தங்கள் வீடியோ வந்து கூடிய விரைவில் 25K வியூஸ் வந்து அச்சீவ் பண்ண போகுது. ஸோ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி. அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க, மிகவும் உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவநேய பாவாணர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஏரியா. ஸோ இவர் எங்கே கவர் ஆகுவார்னா பொதுத்தமிழில் பகுதி 7ல் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் கீழே வந்து இவர் வந்து கவர் ஆகுவார். ஸோ இவரை பற்றி பார்க்கலாம். இயற்பெயர் வந்து பாவாணர். காலம் 7/2/1902 முதல் 15/1/1981. பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். ஊர் சங்கரன் கோவில். கல்வி பண்டிதர், புலவர், விதுவான், முதுகலைத்தமிழ், BOL. அடுத்ததான் இவருடைய சிறப்பு பெயர் பார்க்கலாம். இவருக்கு மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஸோ இதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. தமிழ் தேவன், தமிழ் தத்துவ ஞானி, உலகத் தமிழறிஞர், தொன்மைவாதி, மொழியியல் சான்றோர், செந்தமிழ் செல்வர். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு. தமிழ் பெருங்காவலர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கணச் செம்மல், தமிழ் மானங் காத்தவர் போன்ற 174 சிறப்பு பெயர்களை உடையவர். அடுத்ததான் இவருடைய நூட்கள் கொடுத்தும் அடிக்கடி அதிலிருந்து கொஷின் வருது. இவருடைய முக்கிய நூட்கள் மொத்தம் 43. இவர் முதல் முறையாக இவர் இயற்றிய நூல் வந்து இயற்றமிழ் இலக்கணம், தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாடு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை, ஒப்பியல் மொழிநூல், திராவிடத்தாய், பழந்தமிழர் ஆட்சி, இசைத்தமிழ் கழகம், தமிழர் வரலாறு, தமிழ்கடன் கொடுத்து தலைக்குமோ, இன்னிசைக்கோவை, தமிழர் வேதம். ஸோ இது எல்லாமே இவருடைய முக்கியமான நூட்கள். வேர்ச்சொல் கட்டுரைகள், தமிழ் இலக்கிய வரலாறு, செந்தமிழ் களஞ்சியம், இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், மாந்தர் தோற்றமும் தமிழ் மரபும். மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் கடைசியா இவர் எழுதிய நூல். அடுத்ததான் இவருடைய கோட்ஸ் கொடுத்து அதுல இருந்து கொஷின் கேட்குறாங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் என்று கூறியவர். ஸோ 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அதே மாதிரி மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லவும் என்று கூறியவர். மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்று தமிழில் கூறுக என்று கூறியவர். ஸோ அதே மாதிரி தமிழை வளர்த்தவர்கள். ஸோ இது எல்லாமே எங்கே கவர் ஆகுது அப்படின்னா 8th சமச்சீர் புக்கில் கவர் ஆகுது. ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், அடிக்கடி மேட்ச்சில் கூட கேட்குறாங்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்த செம்மல் மறைமலையடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உலக முதல் மொழி தமிழ் அப்படின்னும்
உலகின் முதல் மாந்தன் தமிழன் அப்படின்னு குறிப்பிட்டவர் இவர் தான். ஸோ உலகின் முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமாக தமிழ் இருக்கு. அதே மாதிரி திராவிட மொழிகளுக்கு தாயா தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூறினார். அதே மாதிரி தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், மொஹஞ்சதாரோ ஹராப்பா நகரம், பழந்தமிழர் நாகரிகமே அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இவருடைய முக்கியமான 2 ஆய்வு என்னது? தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அதே மாதிரி மொஹஞ்சதாரோ ஹராப்பா நகரம் வந்து பழந்தமிழருடைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அடுத்ததா முக்கியமான ஒன்று, தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதுவும். ஸோ இவரை பற்றி பார்க்குற ஒவ்வொன்றுமே முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர். அடுத்ததான் பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர். ஸோ இந்த டேட் இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 அன்று பணியமர்த்தப்பட்டார். ஸோ அடுத்ததும் இப்போ ரீசெண்டாக கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறியவர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர். மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது, ஆக்சுவலாக இது வந்து 5வது உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடில் நடந்திருக்கும். 5வது உலகத்தமிழ் மாநாடு 1981. ஸோ அந்த மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றியிருக்காரு. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். இவருடைய சிறப்புகள் பார்த்துக்கிட்டாக்க, பாவாணர் பேரில் வந்து சென்னை அண்ணா சாலையில் நூலகம் செயல்பட்டு வருகின்றது. சென்னை அண்ணா சாலையில். ஸோ இதுவரை இது கேட்டதில்லை, இது கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சென்னை அண்ணா சாலையில் நூலகம் செயல்பட்டு வருகின்றது. அதே மாதிரி இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பில் பாவாணர் கோட்டம், அவர் முழு உருவ சிலை, அவர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இவ்வளோதான் பாவாணருடைய கொஷின் ஏரியா. இதை தாண்டி வேறு எங்கேருந்து கொஷின் வர சான்சஸே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.